பாண்டியஸ்டர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சுடரை பாக்கியம் மிரட்டிட்டு இருக்காங்க. இங்க பாரு சுடரு, நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலனா கண்டிப்பா நான் செத்து போயிடுவேன். நாங்க இல்லைன்னா உன் அக்கா பேச்சை கேட்டுக்கிட்டு அவ வாழ்க்கை எப்படி நாசமா போச்சோ அதேபடி உன் வாழ்க்கை நாசமாக்கிடுவான். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு சுடரு. அப்படி இல்லையா எனக்கும் உன் அப்பாவுக்கும் உன் கையிலே விஷத்தை வாங்கி கொடுத்து எங்க ரெண்டு பேரையுமே சாக வச்சிடுன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே கதறி அழுறாங்க சுடர். சுடருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஒரு வழியா எப்படியாவது பாக்கியம் சுடரை சம்மதிக்க வைக்கணுன்றதுனால பேசிக்கிட்டே இருக்காங்க. வேற வழி இல்லாம சுடரும் என்ன பண்றாங்கன்னா பாக்கியம் சொல்றத ஏத்துக்கிறாங்க. பாக்கியம் சொன்னபடியே மா நீ என்ன சொல்றியோ அதுபடியே கேக்குறேம்மா. நான் அந்த குமார கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வழியா சுடர் சொல்லிட்டாங்க. இத கேட்டதும் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. நான் நினைச்சபடியே எல்லாம் நடந்துருச்சு. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கியம் இருக்காங்க. இங்க பாரு சுடரே, உன் அக்கா சொல்லி உன் அக்கா சொன்னதுக்கு அப்புறம் பேச்ச மாத்தினா கண்டிப்பா நானும் உன்னுடைய அப்பாவும் உயிரோட இருக்கவே மாட்டோம். ஞாபகம் வச்சுக்கிட்டு எதனாலும் பண்ணுன்னு சொல்றாங்க. அம்மா, நான் தான் சொல்லிட்டேன்ல, கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ தயவு செஞ்சு எதையும் நினைச்சிட்டு இருக்காதம்மா. நீங்க எனக்கு ரொம்ப முக்கியமான்னு சொல்லிட்டு சுடர் சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க நம்ம பாக்கியம். இப்ப வேலையை வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. மயிலு வந்ததுமே சுடர் எங்கடி இருக்க சுடர்ன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இங்க பாரு மயிலு, உனக்கு இப்ப சொல்றதுதான் எப்பவுமே. இங்க பாரு சுடர் நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிட்டா. அவளுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரிதான் இந்த நிச்சயதார்த்தம் நடக்குது. சும்மா தேவையில்லாம அவ மனசை குழப்பி ஏதாவது பண்ண உன்னை என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது. நாங்க இருக்கோம். அவளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்றத நாங்க பாத்துக்கிறோம். உன் வேலையை மட்டும் நீ பாருன்னு சொல்லிட்டு கண்டபடி பாக்கியம் பேசிட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட மயிலுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப மயிலு சுடரோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்துவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.